ஆக்சுவலா நானே இன்னைக்கு தான் பக்தி முத்தி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வேக்கப் ஆயிட்டு பில்டிங் எல்லாத்துக்கும் தண்ணி விடலாம் அப்படின்றதுக்காக கீழே இந்த ஓர்ஸை நான் மாடியில் நின்று கயிறு கட்டி இழுத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு லேடி ஆப்போசிட்ல கிராஸ் ஆனாங்க. எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க சன்னா கிராண்ட் சனா யாருன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க போல ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஸோ ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்க அவங்க கிட்ட ஜஸ்ட் கேட்டுட்டு இருந்தாங்க லைக் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கீழே இருக்காங்க, நான் மேலே நிற்கிறேன். அந்த டைம்ல அந்த லேடி என்னை பார்த்துட்டு இந்த பையன் மாதிரி தான் இருப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க போல அப்படின்னு நானும் ஃப்ரீயாக விட்டுறேன். அதுக்கப்புறம் திருப்பி 3 டைம்ஸ் நல்லா நோட் பண்ணேன். 3 டைம்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பையனை விட ஒயிட்டா இருப்பான், இந்த பையனை விட ஒயிட்டா இருப்பான் அப்படின்ற சென்ஸ். டேய் எனக்கு புரியவே இல்லை. லிட்ரலி நான் இங்க எங்க வந்தேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க கான்வர்சேஷன், நான் உள்ள வரவே இல்லை. தண்ணி விட வந்த பாவத்துக்கு என்ன ஏடா பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்றது. ஆக்சுவலா என்னால இதை அவங்க கிட்ட சொல்ல முடியல, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ்ல இருக்கனால. அதனால தான் நான் இங்கே இதை வந்து ரிஜிஸ்டர் பண்றேன். ஒரு பர்சனை பார்த்த உடனே அவங்களோட ஸ்கின் டோனை வச்சும் அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சும் ஜட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான பேரண்டிங் இருக்கனால தான் நிறைய இடத்துல இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ ஓவராக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த புல்லிங் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான பீப்புள்ஸ் கிட்ட இருந்தால் வருது. ஸோ இப்போது அந்த பையனுக்கு ஏதாவது பொண்ணு பார்க்கும்போதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியான டாபிக் வரும். அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல ஒரு இன்செக்யூரிட்டி வரும்ல. ஸோ எதுக்கு இந்த மாதிரிலான பிஹேவியர் இருக்கணும்? ஒரு தேர்ட் பர்சனை பார்த்துட்டு இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே தப்பு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பீப்புள்ஸ் கூட நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இருக்கவே கூடாது. அண்ட் இந்த ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும்னா ஓட்டப்போ நான் டிவிக்கு ஓட் போட்டிருந்தேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் போட்டிருந்தேன். நீ இப்போ தான் ஸ்டார்ட் மாதிரி நல்லா கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் போட்ட? நான் உன்னை பற்றி ரொம்ப பெரிய லெவலில் நினச்சி வச்சிருந்தேன், ஆனால் நீ கடைசியில் இப்படி போயிட்டு முடிச்சிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ வியூஸ் போனதே 2K வியூஸ் தான். அதில் 2 கமெண்ட் இப்படி வந்திருந்தது. அண்ட் இன்னும் நிறைய கமெண்ட் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுறாங்க. லைக் நீ லிட்ரலி நான் உன்கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, நீ ஏன் போய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற? டேய் இது என்னோட ஓட், என்னோட சாய்ஸ், நான் யாருக்கு ஓட் போடணும் அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியாது. அது வந்து என்னோட டெசிஷன். இப்போ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களையோ இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி வேறு யாரையோ இந்த மாதிரி புல்லிங் பண்ணி, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி, ஸ்கின் டைப் வச்சு, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு கம்பேர் பண்ணாங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸாக கேட்டுருங்க. ஸோ இதெல்லாம் தப்பே கிடையாது. என்னன்னா இதெல்லாம் நேச்சராக இருக்குது இது, ஓகேவா? இந்த ஸ்கின் டோன் எல்லாமே நேச்சராக இருக்குது. இதை வச்சுலாம் அவங்க புல் பண்ணி பேசிட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. போடா டேஷ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கேட்டுருங்க.